என் தங்கமே, உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளைக் கண்டு மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அதற்கு இந்த ஒரு பெண்தான் காரணம். இந்த பெண்ணை நினைத்து முதலில் நீ மனதை அலைபாய்வதை விடுத்து, உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு உன் மனதை நீ ஆறுதல் படுத்திக்கொள். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் நான் சொல்வது உண்மை. இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும். உண்மையில் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்கின்ற புரிதல் உனக்கு வந்துவிடும். காரணம் இல்லாமல் வலிகளையும் வேதனைகளையும் ஒருபொழுதும் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த அப்பன் வாக்கினை கேட்பதற்கு தொடங்கு. என் பிள்ளையே, இதை எதற்காக இன்று உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒருவேளை இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளினால் உன்னுடைய துணையின் மனது மாறி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இப்படி ஒரு துணை உனக்கு வாழ்க்கையில் ஒருபொழுதும் தேவையில்லை. ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுதும் நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கே ஒருவர் வேதனையை கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை ஒருபொழுதும் உனக்கு தேவையற்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த கருப்பன் இன்று ஆவேசமாக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கின்றேன். யார் வார்த்தைகளையும் கேட்டோம், யாருக்கும் நாம் மதிப்பு கொடுத்தோம் அல்லது இப்படித்தான் என்றோ நாம் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை. நீயாக வாழ வேண்டும். நீ உனக்காக வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சார்ந்ததாக இருக்க வேண்டும். யாருடைய வார்த்தைகளும் யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையாக மாறக்கூடாது. அதிலும் நியாயமே இல்லாத விஷயங்களுக்கு என் பிள்ளை ஒருபோதும் நீ தலை சாய்த்து விடக்கூடாது. அதனால்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்துவிட்டேன். என் பிள்ளையே, கருப்பன் சொன்னால் அதில் உண்மை இருக்கும், அதில் நியாயம் இருக்கும் என்று நீ தெளிவாக மனதிற்குள் வைத்து கொண்டு அதன் பிறகு என் வாக்கினை கேள். ஏதோ கேட்கின்றோம், காரணமில்லாமல் எதுவும் நடக்கின்றது என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் நடக்கின்ற நன்மைகள் கூட உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னுடைய சூழ்நிலைகளை புரட்டி போட்டுவிடும். அதனால் எது வந்தாலும் அதை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்குரிய மனநிலையில் எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இத்தனை காலமும் நீ அனுபவித்த ஒவ்வொரு அனுபவங்களும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நல்ல பாடங்கள் என்பது உறுதியாகும். என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தும், சில விஷயங்கள் உன்னை சந்தோஷப்படுத்தும். ஆனால் எப்பொழுதுமே துணையினுடைய விஷயம் என்ற ஒன்று வந்துவிட்டால் இரண்டுமே மாறி மாறித்தான் இருக்கும். கஷ்டங்கள் உனக்கு அதிகமாக வந்து விடுகின்றது. உன் துணையை பற்றி பேசிய உடனேயே உன் கண்கள் கலங்கத்தான் செய்கின்றது. அது காரணம் அதிகபட்சமான அன்பு. அன்பை அதிகமாக அள்ளி கொடுத்துவிட்டு அதை திரும்ப எதிர்பார்த்து கிடைக்காமல் ஏமாந்து போய் நிற்கின்றாய். இதுதானே இன்று உண்மை. என் பிள்ளையே, நாம் கொடுப்பதை அப்படியே மற்றவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்த்தால் நிச்சயமாக ஏமாற்றம் மிஞ்சும் என்பதனை மறந்து விடாதே. எதையும் அப்படியே ஒருவரிடத்தில் இருந்து எதிர்பார்க்க கூடாது. எந்த ஒரு விஷயமும் நாம் நினைத்தது போல அப்படியே நடக்கும் என்று நீ ஒரு பொழுதும் எண்ணிவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு துணையோடு நீ சேர்ந்து வாழ்கின்றாய் என்பது சந்தோஷம் என்றால் அந்த துணையை பிரிகின்ற ஒரு நிலை வரும் பொழுது அதுவும் நல்லதற்குத்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யாமல் அங்கே போராடி கொண்டிருக்க கூடாது. என் பிள்ளை, எந்த ஒரு உறவையுமே நாம் இறுக பிடித்து நிற்க வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையை, எந்த ஒரு உறவையும் இறுக்க பிடித்து நிற்க வைத்து வாழ வேண்டும் என்று நினைத்தால்
அது ஒரு நாள் உன்னை அறியாமலேயே உன்னை விட்டு பிரிந்து செல்லும். அப்பொழுது நீ மிகவும் அதிகமான வேதனைகளை தாங்க வேண்டி வரும். அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லா கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி எப்படித்தான் வாழப்போகிறோமோ என்கின்ற பயத்தை உனக்குள் கொடுப்பதற்காகவே சில விஷயங்கள் நடக்கின்றது. இதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என் பிள்ளையே, இது எல்லாம் உன் பக்கம் இருக்கின்ற நியாயம். நான் எப்பொழுது உன் அப்பன் சொல்கின்றேன் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று. என் பிள்ளையே, உன் துணையின் நடவடிக்கைகளுக்கு காரணம் இந்த பெண் என்று நீ நினைப்பது தவறு. அவர்களுக்கு இதனால் மன அழுத்தம் ஏற்படுகின்றது. தான் இன்னொருவரின் பேச்சினை கேட்டு நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, தான் தன்னுடைய வேலைகளில் மனது அந்த அளவிற்கு காயப்பட்டு நிற்கும் பொழுது இல்லம் என்பதுதான் தனக்கு சந்தோஷம் என்று நினைத்தால் இங்கும் பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் நம்முடைய நிலையை உணர்ந்து நம்மோடு வாழக்கூடிய தன்னுடைய உறவே இப்படி தன்னை சந்தேகிப்பதை அவர்களால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டும். தானாகவே ஒரு முடிவெடுத்து விட்டு அதுதான் உண்மை என்று தன்னை ஒத்துக்கொள்ள வைக்க நினைப்பது தவறான காரியம். தவறு என்றால் தானே அதை ஒத்துக்கொள்ள முடியும். யார் பேச்சையும் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தான் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பதாகவும் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். என் பிள்ளையே, அவர்களின் மனது மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நிற்கின்றது. அதற்கு காரணம் உன்னுடைய நடவடிக்கைகள். யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி இருக்கக்கூடாது. உன் துணையின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உனக்காக உன்னை எதிர்காலத்தில் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னால் முழுமையான மரியாதையை கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்களை வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கின்றார்கள். மனதிற்குள் 1000 குழப்பங்கள் 1000 கஷ்டங்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களினால் இவர்களோடும் போராட வேண்டியதாக இருக்கின்றது. எங்கே மனது நொறுங்கிவிடுமோ, எங்கே மனது விட்டு விலகிவிடுமோ என்கின்ற பயத்தில்தான் நான் சற்று ஒதுங்கியே நடந்து கொண்டிருக்கின்றேன். அது அவர்களுக்கு தவறாக தெரிகின்றது. எந்த காலத்திலும் இவர்களுக்கு துரோகம் செய்கின்ற எண்ணம் தனக்கு இல்லை. எப்பொழுதும் தான் இவர்களின் மீது வைத்த அன்பை குறைத்து கொள்ள மாட்டேன். இவர்களுக்காகத்தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றும் உன்னுடைய அந்த துணையானது சொன்னார்கள். அவர்களின் மனதில் நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. தேவையில்லாமல் மற்றவர்களோடு சம்பந்தப்படுத்தி நல்லவர்களை நடுத்தெருவிற்கு இழுத்து கொண்டு வந்து விட்டுவிடக்கூடாது. உண்மை கண்ணால் பார்க்கும் வரை யார் சொல்வதையும் நம்பக்கூடாது. அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் உன் வாழ்க்கையை நீ காத்துக்கொள். உண்மையில் ஒரு பெண் இந்த வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பது உனக்கு உறுதியாக தெரியும் என்றால் ஒரு நாளும் அவர்களோடு பேச்சுவார்த்தையை நீ வைத்து கொள்ள வேண்டாம். எல்லாம் தன்னாகவே உன் வாழ்க்கையில் முடிந்துவிடும். தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு எல்லாம் விலகிச் செல்லும். நீ எதற்காகவும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து அடுத்தவர்களின் முன்னிலையில் ஒரு நாளும் உன் துணையை விட்டு கொடுக்காமல் இரு. இது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றென்றும் உன்னை அன்போடு அரவணைக்க இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். எந்த பெண்ணிற்கும் உன் வாழ்க்கையில் இதற்கு நான் அனுமதியை வழங்க மாட்டேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.